இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக அதே மாதிரி ஈஸி மெத்தடாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 5 கிளாஸ் அரிசி எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிருக்கேன். இப்போ வந்துட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மட்டனோடையே ஒரு கெட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2.5 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு நான் சின்ன டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு லெமன் வந்து ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நான் மட்டன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிட்டேன். கூடவே வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் இன்றைக்கி 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். காரணம் 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கணக்குக்கு நான் இன்றைக்கி 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 8லேருந்து 9 தக்காளி எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் எடுத்து கீரி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே ஒன்று போல் நல்லா வதக்கின உடனே தான் நம்ம வந்துட்டு மட்டன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மட்டனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டனை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அப்போது 5 கிளாஸ் அரிசிக்கு 10 கிளாஸ் தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு அடியில் இருக்கிற மசாலா மட்டும் மேலே சேர்த்து விடணும். சேர்த்து விட்டுட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் வந்து உப்பு, இப்போ அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் போடக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 1/4 மணி நேரம்லேருந்து 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிட்ருக்கும். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் அதே மாதிரி நல்லா ஊசியாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக அடியில் இருக்கிற மசாலாவை எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.